ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, முள்ளங்கி நெத்திலி கருவாடு தொக்கு பண்ண போகிறேன். இதுக்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ நெத்திலி கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். முள்ளங்கியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சது ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்குறோம். நம்ம பாருங்கள், ஒரு சின்ன கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு உடச்ச உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கடுகும் உடச்ச உளுந்தும் வதங்கிடுச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ கருவாடை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளியையும் முள்ளங்கியும் ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ நான் முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயமும் முள்ளங்கியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, முள்ளங்கியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்குற அளவு நான் மேலே போட்டு மூடி நல்லா வதக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா தொக்காக்கி நம்ம எடுப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், முள்ளங்கி நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி முள்ளங்கி நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.